திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். நீண்ட காலமாக, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கிறது நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வை நம்ம தொடர்ந்து நம்ம நடத்திட்டு இருந்தோம். அது இடையில வந்து நிறைய வேலைப்பளு இருந்தனால நம்மளால அதை கன்டினியூ பண்ண முடியல. அதை மீண்டும் வந்து நம்ம வந்து அந்த யார் இந்த வார ஜோதிட வல்லுனருங்கிற ஒரு நிகழ்வை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு ஆர்வம். ஆஹ் முதல்ல இந்த நிகழ்வை வந்து நம்ம ஜோதிட தங்கமகன், சொன்னாலும் சொல்லாட்டி அவர் தங்கமகன் தான். அவர் தான் வந்து இதை துவக்கி வைக்கணும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அவருக்காகவே நான் வெயிட்டிங்ல வச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு வாரம் கேட்பேன், ஐயா இந்த வாரம் பண்ணிடலாமான்ட்டு. ஐயாவும் ஃபுல் பிஸி செட்டில்டு. அவர்னால அவர் சூழ்நிலைக்கு வந்து எனக்கே தெரியும், அவர் எங்கெங்க போறாரு, என்ன பண்றாரு. அவருடைய டைட் செட்டில்டையும் அவர்னால டைம் கொடுக்கவே முடியல, கரெக்டாக இந்த டைம் கிளாஸ் அது இதுன்னு. அதனால ஐயா இன்னைக்கு பௌர்ணமி, நீங்க கண்டிப்பா இந்த தடவை வந்து நீங்க துவக்கி வச்சு முதல்ல கொடுத்துருங்க. துவக்கி வச்சு முதல் பேச்சு வந்து உங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எங்களுக்கு துவக்கி கொடுத்துருங்க. நாங்கள் அடுத்தது அப்படி அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஐயாட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஐயாவை பற்றி நான் சுருக்கமாக சொல்லணும்னா, உண்மையாலுமே ஜோதிடத்தில் ஒரு வரம் அப்படின்னா நிச்சயமாக ஐயா தான். ஏன்னா உங்களுக்கு சில பேர்த்துக்கு அவரோட ஐயாவை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கும். என்னடா புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. எந்த ஒரு ஜோதிடருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படாத ஒரு நல்ல மனிதர்னா தங்கப்பாண்டியன் ஐயா தான். அது எனக்கு அவர்கிட்ட வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஜோதிடர்களுக்கு அவருக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா அந்த ஜோதிடர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் நம்ம தங்கமகன் தங்கபாண்டியன் ஐயா. அதே மாதிரி மூணாவது, இந்த ஜோதிடத்துல நம்ம சம்பாரிச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய அடுத்தவங்க நல்லா வளரணும், புதுசாக வளரக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு அவர் பொருளாதார ரீதியாகவும் சரி, அவருடைய உடல் உழைப்பு ரீதியாகவும் சரி, அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியும் அதை அவர் என்ன அவர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொகையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 35% வந்து ஜோதிடத்துக்காகவே அவர் சேவை பண்றாரு. அது இல்லாம ஜோதிடர்களுக்காகவும் சேவை பண்ணிட்டு இருக்காரு. இது ஏன் சொல்லணும்னா, நம்மளுக்கு இதுக்கு மேல ஒரு தருணம் கிடைக்காது அவரை பத்தி சொல்றதுக்கு. ஏன்னா கிடைக்கிறப்ப ஒரு தருணத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இது ஏன் சொல்றோம்னா, இது மாதிரி மற்றவர்களும் அவரை ஒரு முன்னோடியா எடுத்து இந்த ஜோதிடர்களுக்கும் ஜோதிடத்திற்கும் எடுத்துக்காட்டா இருந்தாங்கன்னா எல்லாமே சிறப்பா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். அதே மாதிரி வந்து எந்த ஒரு ஜோதிடரையும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு லைக் எனக்கு அவர் மேல என்னன்னா, எந்த ஜோதிடரையும் குறை சொல்ல மாட்டார். குறை சொல்லாத ஒரே ஜோதிடர் உலகத்துல யாருன்னா உண்மையாலுமே தங்கப்பாண்டியன் ஐயா தங்கமகன் தான். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் எனக்கு வந்து அவரை வச்சு இதை துவங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதனால இன்றைய சரவணபவ ஜோதிட அறிவாலயம் மற்றும் பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல் இணைந்து வழங்கக்கூடிய இந்த யார் இந்த வார ஜோதிட வல்லுனர், இது இனி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7:32க்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. நீங்க இந்த ஒரு நாளை வந்து ஒரு பொன்னான நாளா எடுத்து வார வாரம் ஒரு நல்ல ஜோதிட கருத்துக்கள் வரப்போகுது, ஜோதிட வல்லுநர்கள் பேச போறாங்க. நீங்க அதுல கலந்து உங்களுடைய அறிவு ஞானத்தை வந்து நீங்க பெருக்கிக்கக்கூடிய ஒரு நல்ல கண்ணோட்டத்துல தான் இந்த நிகழ்வை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஐயாவை வந்து நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் ஒட்டு மொத்தமாக நிறைய 25 நிர்வாகிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பேரை சொல்ல முடியல. அதனால எங்களுடைய சரவணபவ ஜோதி அறிவுறுத்திய செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர், துணை பொருளாளர், கருத்தரங்கு குழு தலைவர்கள், நிர்வாகிகள், மாணவர்கள் அனைவரும் சார்பாக நான் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று எங்களுடைய நிகழ்ச்சியை முதலாக அவர் துவக்கி கொடுத்து, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு. அதுதான் இன்னைக்கு அவர்கிட்ட நான் கேட்கக்கூடிய பாடமே. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு கேட்டு எங்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. அதுல இன்னைக்கு ஒரு நான் ஒரு ஒரு வாசகர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா,
இந்த பாவகத்தை இணைச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்ட்டு அவரு கேட்டிருக்காரு. எனக்கு அது ரொம்ப நாளா ஒரு சந்தேகமாவே இருக்குது. இந்த பாவகத்தை வந்து இணைச்சு பலன் சொல்லுவாங்கல்ல, இது எப்படி சொல்றாரு? அவரு ஒரு நடைமுறையில அவர் ஜாதகம் பார்க்கறப்ப அவரோட கூட நான் இருந்திருக்கிறேன். ஆனா அவரு எப்படி சொல்றாருங்கிறது அது அவருக்கு தான் அவருக்கு உண்டான தனித்திறமை. அது நம்ம கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நாள் டிராவல் பண்ணணும். அப்படி பாவகத்தை இணைச்சு பலன் சொல்வது எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஐயா அவர்களை சொல்லுமாறு கூறுமாறு கேட்டு ஐயா அவர்களை வருக வருக என சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த சரணபவ ஐயா ஜோதிட ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குதா? ஐயா வணக்கம். கேக்குதுங்க ஐயா. ஐயா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஓகே. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. பாரதி சார் உங்களுக்கு ஐயா மீட் நீக்கி விடுங்க ஐயா. மீட்ல இருக்க மாட்டேங்குது. எடுத்து விட்டனே, நான் எடுத்து விட்டனே. ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ம். பாருங்க ஐயா வந்து இப்ப காருக்குள் இருக்கிறாரு. அதே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அவரோட இல்ல டைம்ல இன்னைக்கு பாத்துக்க வேண்டியதுதான். ஆமா ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த குழுவுல இணைஞ்சிருக்கிற எதிர்கால ஜோதிட எதிர்காலத்தில் பேர் சொல்லக்கூடிய ஜோதிடர்களா வரக்கூடிய உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்க ஐயா. ஐயா இந்த குழுவுல இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. நீங்க எல்லாரும் எதிர்காலத்தில் தலை சிறந்த ஜோதிடரா வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. என்னுடைய குருநாதர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அத மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த ஜோதிடத்துல பல மெத்தட் இருக்கு. எந்த மெத்தட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க ஐயா. அதுல பயணம் பண்ணலாம். 2 கரகத்தை இணைச்சா அந்த கரகத்தை இணைச்சு எப்படி பலன் சொல்றது? அப்ப 2 காரகத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஐயா. பாருங்க, அடிப்படையில எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயா. நமக்கு முன்னோர்கள் நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப ஒரு ஐயா வந்து இந்த மாதிரி பாவக இணைப்பு சொல்லுங்க அப்படின்னாரு. சரி, கண்டிப்பா சொல்லிடுவேன் ஐயா அப்படின்னு இன்னைக்கு அது விஷயமா நம்ம பேசுவோம். எனக்கு இந்த பாவக இணைப்பு, கிரக இணைப்பு, பாவகங்கள் இதுதான் தெரியும். நான் ஜோதிடத்துறைக்கு புதுசு, ரொம்ப பெருசுன்னு நினைச்சிடாதீங்க. என்னுடைய குருநாதர் ஆசீர்வாதத்தோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குது இல்ல ஐயா? ஐயா கேக்குது இல்லைங்கய்யா? கொஞ்சம் எல்லாருமே மீட் போட்டுங்க. ஐயா பேசி முடிகிற வரைக்கும் கடைசியில உங்க சந்தேகத்தை கேட்டு ஓபன் பண்ணுங்க. அதுக்கிடையே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அனைவரையும் கேட்டுக்கிறேன் அன்போடு. ஆமா, நல்லா கவனிச்சீங்கன்னாங்கய்யா, நீங்களும் உங்களுக்கு திங்க் பண்ணி பலன் சொல்ல. இந்த பாவக இணைப்புல என்னன்னாங்கய்யா, நிறைய நீங்க இமேஜ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய இமேஜ் அதாவது காரகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 8ஆம் பாவம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்காங்க ஐயா. யாராவது ஒரு ஆளு ஓபன் பண்ணி விடுங்க, பேசட்டும். 8ஆம் பாவம்னா ஒரு அச்சம் இருக்காங்க ஐயா. உண்டுங்க ஐயா. 6ஆம் பாவம் இருக்குங்க ஐயா. 6ஆம் பாவம்னா ஒரு அச்சம் இருக்கும். ஆனா அதுலயும் நன்மையும் இருக்குங்க ஐயா. அதை நம்ம 2யுமே சொல்லணுங்க ஐயா. இப்ப ஜாதகம் பார்க்க வரக்கூடியவங்க நமக்கு ஒரு நல்ல வார்த்தை இந்த ஜோசியர்கிட்ட கேட்ட மாட்டோமா? இந்த ஜோதிடர் நமக்கு நல்ல ஒரு வாக்கு சொல்ல மாட்டாரான்னு எதிர்பார்ப்பாங்களா இல்லையா ஐயா? ஐயா ஆமாங்க ஐயா. ஒரு நல்ல வார்த்தை. கிராமங்கள்ல எங்க ஊர் பக்கம்லாம் அந்த பாட்டிமாருங்க வருவாங்க. ஏப்பா, என் பேரன் ஜாதகம் இந்த வெத்தலை, பாக்கு, பத்திக்குச்சி ஜாதகம், நல்ல வார்த்தை 2 சொல்லு அவனுக்கு, உன் மூலமாவது அவனுக்கு நல்ல நேரம் பறக்கட்டும் அப்படிம்பாங்க. புரியுதா சொல்றது? அப்ப ஜோதிடர் வாக்குக்கு ஒரு தனி மரியாதைங்க. ஜோதிடம் படிக்கிறதே நீங்க வந்து பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும். இது அப்படிப்பட்ட ஒரு துறை. ஒரு பிரச்சனை வரும்போது கடவுளை பார்ப்பாங்க, அதுக்கடுத்து நம்மள ஜோசியரை பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? ஆமாங்க. ஒரு உடல்நல குறைவு இருக்குன்னு வைங்க, என்ன செய்வாங்க? மருத்துவரை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஜாதகத்தை பார்ப்பாங்க. அப்ப நம்மள எந்த ஸ்தானத்துல வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு புனிதமான துறைங்கய்யா.
இப்ப பாவகத்தை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கணுங்க ஐயா. அது உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கு. நம்ம எல்லாம் எல்கேஜி சின்ன சப்ஜெக்ட் தாங்க ஐயா. என்ன அதை எப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போங்க ஐயா. இன்னைக்கு என்ன நீங்க அப்படியும் கவனிச்சுக்கிட்டே வாங்கய்யா. 5, 8, 10 ஒரு ஜாதகத்துல 5 கூடையவர், 8 கூடையவர், 10 கூடையவர் இவர்களுடைய இணைவு சாரத்திலும் சரி, பார்க்கையிலும் சரி, சேர்க்கையிலும் சரி, ராசி கட்டத்துல அது சேர்க்கையில இருக்கா, சாரத்துல இருக்கா, பார்வையில இருக்கா, ஏதோ ஒரு வகையில 5, 8, 10 தொடர்பு இருக்கு அப்படின்னா இது ஜாதகருக்கு மட்டும் இல்ல. இதை தொடர்ந்து நீங்க சொல்லக்கூடிய பலன்கள் எத்தனை விதமா நம்ம திங்க் பண்ணலாம், எத்தனை விதமா இமேஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் யாருக்கு எந்த வார்த்தையை சொல்லலாம். இங்க நல்லா கவனிச்சுக்கணும். யாருக்கு எந்த வார்த்தையை சொல்லலாம், அது நம்ம பயிற்சி எடுக்கும் போது 10 பாயிண்ட்ல யாருக்கு ஒவ்வொருத்தருக்கு எப்படி பேசணுங்கிறது அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எத்தனை விதமா சிந்திக்கலாம். பாவக இணைப்பை மட்டும் நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா பலன் சொல்ற விதமே வேற. பலன் சொல்ற விதமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரியாங்கய்யா? அப்ப 5, 8, 10 இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ம் தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னா புத்திர தோஷம் உள்ள குடும்பம். நல்லா பாத்துங்க. இதுல மைனஸ் என்ன பிளஸ் என்ன ரெண்டுமே வரும். புத்திர தோஷம் உள்ள குடும்பம். அப்ப மாமனுக்கோ தாத்தா சைட்லயோ வம்சாவளியோ ஜாதகருக்கோ குழந்தை விஷயத்துல ஏதாவது தடைகள், லேட்டு குழந்தை பிறந்து இறந்துச்சு, இப்படி இருக்கான்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் அழகா நச்சுன்னு வரும். 5, 8, 10 நல்லா பாத்துக்க. அதுக்கப்புறம் இந்த 5, 8, 10 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கும் இந்த 5, 8, 10 வரும். என்ன கல்வி வரும்? ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு வரும். இந்த 5 கூடையவன் 8 கூடையனோட சேரும்போது ரிசர்ச் கல்வி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜாதகருக்கு இன்ட்யூஷன் இருக்கும். சில விஷயங்கள்லாம் மைண்ட்ல அப்படியே உதயமாக எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. இவங்க சொந்தமா ஒரு தொழில் பண்ணாங்கன்னா வாரிசு தொழில், முன்னோர் தொழில் செய்யலாம். என்ன தொழில் செய்யலாம்? வாரிசு தொழில், முன்னோர் தொழில் செய்யலாம். எங்க அப்பா செஞ்சது செஞ்சேன், தாத்தா செஞ்சது 5, 10. அது 8ங்கிறது என்னன்னா ஒருத்தர் வாரிசு இறந்த தொழிலை செஞ்சேன் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த 8, 10 சேரும் பொழுது என்ன அப்படின்னீங்கயா, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தொழில் செஞ்சு மூடிடுவாங்க. தொழில் சார்ந்த வழக்கு ஏமாற்றம் இருக்கான்னு ஆமாம்பா. நல்லா பாருங்க. 8, 10 தொழில் சார்ந்த வழக்கு ஏமாற்றம் இருக்கான்னா ஆமாம்பா. ஒரு தொழிலை மூடிட்டு அதே பிசினஸ திருப்பி திறந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஏன் நல்லா பாருங்க. முதல்ல ஒரு தொழில் செஞ்சு மூடுவான். மூடுனதே 5 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு, ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு ஆனாச்சு மறுபடியும் அதை நான் ஜெயிச்சிடலாமான்னா ஜெயிச்சிடலாம். இங்க அந்த 5, 8, 10 எப்படி வருது வேலை செய்து பாருங்க. பினாமி 5, 8ங்கிறது 5, 2, 5, 8, 11 பணவரஸ்தானம். அப்ப 5, 8 பினாமி. மத்தவங்க முதல் போட்டு தொழில் செய்யறதுக்கு சூப்பரா இருக்கும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், நீ இந்த பிசினஸ பாத்துக்கோ, சூப்பரா. ட்ரஸ்ட் வச்சு சேவை செய்யறாங்கல்ல, அதுக்கு இது நல்லா இருக்கும். ட்ரஸ்ட் வச்சு சேவை செய்யறது நல்லா இருக்கும். 8ஆம் இடம் உழைக்காத வருமானம், லாட்ரி, என்னது லாட்ரி, பினாமி. குழந்தை இல்லாதவங்கள இவங்க கூட உட்கார்ந்தாங்கன்னா அதிர்ஷ்டம். என் தொழில மேனேஜர் குழந்தை இல்லை, நான் பிசினஸ் ஓனர் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதவர் தொழிலை எடுத்து செய்யறது, குழந்தை இல்லாதவருடைய பிசினஸ்ல இருக்கிறது அதிர்ஷ்டம். எப்படி பாத்தீங்களாங்கயா? அதே மாதிரி 8ஆம் இடம் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் பண்றேன் சார், அதன் மூலம் ஆதாயம், அதிர்ஷ்டம். எப்படி பாருங்க, அந்த 5, 8 பத்தி எப்படி வருதுன்னு பாருங்க. இவருக்கு 5, 8 ஐயட்டா 40, 40 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் இருக்கும். 5, 10, 50, 40ல இருந்து இந்த 50 வயசு வரும்போது திருப்பு முனையும் ஏற்படும். எப்படி பாத்தீங்களாங்கய்யா? 5, 10 5, 10 யாருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகம் புகழ் அடைஞ்சே தீரும். 10 கூடையவன் 5ல இருந்தாலும் சரி, 5 கூடையவன் 10ல இருந்தாலும் சரி, 5, 10 ஜாதகம் புகழ் அடைந்தே தீரும். ஆனால் புத்திர கவலை இருக்கும். ஒரு மைனஸ், ஒரு பிளஸ்.
நீங்க மைனஸை டச் பண்ற மாதிரி பிளஸ்ஸையும் டச் பண்ணீங்கன்னா நீங்க சூப்பர் ஜோசியர். நல்லா பாத்துக்கங்க. என் கூட ஜாதகம் பார்க்கும்போது கூட இருந்த மக்கள்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. நான் என்னைய பத்தி நான் சொல்லக்கூடாது. என்னைக்குமே தன்னை இன்னொரு ஆளுன்னு சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. சரியாங்கய்யா? நம்ம அந்த காரகத்துவத்தை இணைக்கணும். ஏன் உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களா இமேஜ் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லலாம். 5, 8 பாருங்க, குறப்பிரசவம். 5 குழந்தை, 8ன்னா 8 மாசம். 10 மாசத்துல பிறக்க வேண்டிய குழந்தை 8 மாதம். குறப்பிரசவம் இருக்கா சார்? ஆமா சார். எப்படி பாருங்க, வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த 3 பாவக இணைப்பு வந்து எவ்வளவு விஷயம் சொல்லுது பத்தியலா? ஏற்றுமதி இறக்குமதி 8ஆம் இடம், 8, 10. எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியூர்ல இருந்து வருமானம் வரணுமா? செய்யலாம். 8ஆம் இடம் மின்சாரம், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது செய்யலாமா? செய்யலாம். பழைய வீடுகளை வாங்கி இடிச்சு கட்டி அதுல காசு பார்க்கலாமா? செய்யலாம். எப்படி பத்தியலாங்கய்யா? இத்தனை பலன்களை நீங்க எழுதணும். ஒரு 5ஆம் பாவம்னா என்னென்ன காரகத்துவம், 8ஆம் பாவம்னா என்னென்ன காரகத்துவம், 10ஆம் பாவம்னா என்னன்னு ஒரு தனியா லிஸ்ட் எழுதி ஒன்னோட ஒண்ணு கோர்த்துக்கிட்டே வாங்க. நீங்க உங்களுடைய திறமை நிறைய வெளிப்படும். அது வந்து பாத்தீங்கன்னா பலன் நிறைய வரும். 100 பாயிண்ட் எழுதலாம், 200 பாயிண்ட் எழுதலாம். சரிங்க சார், இது எப்படி சார் சொல்றது? அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அங்கதான் நம்ம பயிற்சி. ஜோதிடத்துல பல விஷயங்களை அனுபவத்துலதான் தெரிய முடியும். என் குருநாதர்கிட்ட வந்து டவுட் கேட்பேன் ஆரம்பத்துல. ரொம்ப குழப்பமா இருக்கும். சார் என்ன சார் படிச்சதெல்லாம் வராது, படிச்ச விதி எங்கேயுமே 100% வராது, ஆனா இதை வச்சுதான் நீ பலன் சொல்லணும். எப்படி சார் சொல்றது? சொல்லி பழகு. அசிங்கப்படு. 4 பேர் பாராட்டுவா, 2 பேர் திட்டுவான். நல்லா சொல்ற வரைக்கும் கொடுத்த காசை வாங்கு. எப்படி ஐயா? நீ நல்லா பலன் சொல்ற வரைக்கும் கொடுக்குற காசை வாங்கு. காசு இல்லாட்டிலும் பரவாயில்ல. அப்புறம் எப்படி நம்ம படிச்சதை சொல்லித்தானே ஆகணும். அப்புறம் பயிற்சி பண்ண உங்களுக்கு மைண்ட் செட் ஆகும். அதுதான் இந்த ஜோசியத்துல மெயின். உங்களுக்கே செட் ஆகும். இவருக்கு இப்படி சொல்லணும், அவருக்கு இப்படி சொல்லணுங்கிறது கடன் செட் ஆகும். 5, 8, 10 பூர்வீகத்துல வந்து இருக்க முடியல சார். 5, 8 பூர்வீகத்துல இருக்க முடியல. எப்படி பாத்தீங்களா? கோயில் இடங்கள், கோயில் நிலங்கள், இன்னும் 5ங்கிறதும் 4 வீடு மனை, 5 வீடு மனை. 4ஆம் இடம்ங்கிறது பூமி மனை வாகனம். ஒரு வீடு இடம் வாங்கி வீடு கட்டிட்டா 5ஆம் பாவம். புரியுதாங்கய்யா? அதெல்லாம் சொன்னீங்கன்னா சார் ரொம்ப அருமையா இருக்கு சார். அப்ப இதுல நல்ல விஷயங்களை பூரா பாருங்க. மைனஸான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு விட்டக்கூடாது. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரியுதுங்க. நல்லா புரியுது சார். மைனஸான விஷயங்களை சொல்லிட்டு நல்ல விஷயங்களையும் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு ஆளு வந்து பாத்தீங்கன்னாங்கய்யா, ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா வேலை செய்யறாரு எங்க பெங்களூர்ல. அந்த ஓனர் என்ன செய்யறாரு, இந்த பையனை நல்லா பாத்துக்கிட்டே இருக்காரு. எப்பா, நான் பாரின் போறேன், என் பிள்ளை ஒத்த பிள்ளை பாரின்ல இருக்கு போறேன், நீ கடையை நடத்திக்க, எல்லா வரவு செலவும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு மாசம் எனக்கு இவ்வளவு எடுத்துக்கோங்க. கடை இன்னொரு ஆளுது முதலாளிவன். இது 5, 8, 10. மியூட்ல போடுங்க. அதை மியூட்ல போட்டுருங்க, யாரோ பேசுறேன். அப்ப இது 5, 8, 10. ஒரு குழந்தைய எடுத்து வளர்ப்பாங்க, இன்னொரு குழந்தைய எடுத்து வளர்க்காங்களா? 5, 8, 10. அனாதை இல்ல முதியோர்ல வைக்காங்களா? 5, 8, 10. ஐயா எப்படிங்க ஐயா? அருமைங்க ஐயா. ஒரு 3 பாவகத்தை எப்படி இணைக்குது நீங்க பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு. இந்த 8ஆம் இடம் வந்து என்னன்னாங்க ஐயா, அஷ்டமி அப்படிங்கிறது 8வது திதி என்னங்க ஐயா? அட்டமிங்கய்யா. அஷ்டமி. அஷ்டமியில பிறந்த கடவுள் யாரு? கிருஷ்ணருங்கய்யா. கிருஷ்ணர். மாயாஜாலம் போல வாழ்க்கை மாறும். இந்த 8ஆம் பாவம் ஒருவரை மாயாஜாலம் போல மாறும். நல்லா பாத்துக்கோங்க. 8 கூடையவன் லக்கணத்துல இருக்கான். நல்லா கவனிச்சுக்கோங்க. 8 கூடையவன் லக்கணத்துல இருக்கான். வறுமையை சந்திப்பார். தனிமையான வாழ்க்கை இருக்கும். ஏமாற்றம், பம்போ, வழக்கோ இவருக்கு வாழ்க்கையில ஒரு தடவை வரும். ஆனா செல்வந்தரா தான் வாழ வைக்கும். என்னவா வாழ வைக்குங்கய்யா? செல்வந்தரா தான் வாழ வைக்கும். உண்மைங்க ஐயா. 8ஆம் வீட்டாதிபதி எந்த கிரகமா இருந்தாலுமே சார், எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதினு சொல்லிட்டேன், எந்த கிரகம் இருந்தாலும் சரி,
அது 8ஆம் அதிபதி பாவியா வந்துட்டா அள்ளி வீசிடுவான். என்ன ஐயா செஞ்சிருவான்? லக்னாதிபதியே 8ல இருந்தா யார் சார் 1-8 கனெக்ஷனுக்கு தான் அதான் சொல்றேன். 8-1 நான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். 1-8 1-8 எல்லாத்துக்குமே. அடுத்து 8 கூட 2ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. எதுல கவனமா இருக்குன்னா பார்த்து பேசணும். கண்ணு பல்லு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்ப 8ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கு, லக்னாதிபதி 8ல இருக்காருன்னா எந்த உறுப்புல கவனமா இருக்கணுங்க ஐயா? தலை சார்ந்தோம். தலையில கவனமா இருக்கணும். எங்கேயும் போய் தலை கொடுக்கப்படாது. கூட்டத்துல கூட்டத்துல சண்டை போட்டா ஏன்னு போனானா இவனுக்கு தான் அடி விழும். எங்கேயாவது பொறுப்படுத்தானா கவனமா இருக்கணும். பாருங்க, ஒரு மைனஸ் ஒரு பிளஸ். அதே லக்னாதிபதி 8ல இருந்தாலும் அதுதான். 8 கூட 2ல இருந்தாலும் அதுதான், 2 கூட 8ல இருந்தாலும் அதுதான். பார்த்து பேசணும். குடும்பத்தை பிரிஞ்ச வாழ்க்கை இருக்கும். தீய பழக்கம் வந்தா சிக்கல். ஆனா வெளியூர் வருமானம், பொருளாதாரத்துல ஒரு தடவை ஏமாற்றம் வரும். ஆனா வாழ்க்கையில பெரிய செல்வத்தை கொடுக்கிறது 8-2. இந்த 2ஆம் பாவத்துல ஒரு பாதிப்பை கொடுத்தவொடனே 8ஆம் பாவம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருங்க ஐயா. ஐயா எப்படி சொல்லுங்க, எப்படி அந்த யோசிக்கிறோம் பாருங்க. கேட்டாங்க ஐயா? கரெக்டுங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. கேட்டுங்க. 2ஆம் பாவத்துல ஒரு பாதிப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா மறுபடியும் 8-2. கொஞ்ச நாள் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன் சார், நான் ஒரு இடத்துல வாக்குறுதி கொடுத்து காப்பாற்ற முடியல, பேச தெரியாம மாட்டிக்கிட்டேன், கண்ணு பல்லு சம்பந்தமா. அது ஒரு பக்கம் மைனஸ்ன்னு ஒரு பக்கம் இருக்கும். அது இன்டர்வல் வரைக்கும் மைனஸ். இன்டர்வலுக்கு பிறகு அடிச்சு பட்டை எடுத்துக்கிட்டு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 8ஆம் அதிபதி திசை வந்துருச்சு, 8ஆம் அதிபதி புத்தி வந்துருச்சு, 8ல இருக்க கிரகத்துடைய திசை வந்துருச்சு, 8 கூடையவன் சாரம் பெற்ற கிரகம் திசை வந்துருச்சுனாலே நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது மலச்சிக்கல ஸ்கின் அரிப்பா வரும். அதுதான் அறிகுறி. ஐயா இப்படி சூப்பருங்கய்யா, சூப்பருங்கய்யா. உடம்புல ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு பக்கம் தோல் கருக்கும், அல்லது மலச்சிக்கல் இருக்கும், உறவுகளை பிரிவோம். எங்க பாட்டி இறந்து போச்சு, எங்க தாத்தா இறந்து போச்சு, அப்பா இறந்து போச்சு. நான் சொல்லி புரியுதா? உறவுகளை பிரிக்கும். அது வந்துருச்சுங்கிறத, நான் வந்துட்டேங்கிறத சொல்லும். இப்ப 8 கூடவன் 3ல இருக்காங்க ஐயா, அல்லது 3 கூடவன் 8ல இருக்காங்க ஐயா. இவன் முயற்சி ஒரு தடவையில ஜெயிக்குமா 2 தடவையில ஜெயிக்குமா ஐயா? 2 தடவை சார். 2 தடவை. இது ஒன்றுக்கு மேற்பட்ட. அப்ப இவன் என்ன சொல்லணும்? விடாமுயற்சி பண்ணு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. இவனுக்கு 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மருத்துவம் இருக்கும். கை, கழுத்து, காது, மூக்கு, தொண்டை, இதுல மைனஸ நீங்க லேசா டச் பண்ணணும். ஆனா 8-3 ஒரு பெரிய லெவல்ல உயர்த்தி விட்டுரும். 3-8 பெரிய லெவல்ல உயர்த்தி விட்டுரும். சில நேரம் ஆண்மை பயம் இருக்கும். ரெக்கார்டு விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஆமாம்பா. ஆனா விடாமுயற்சியில பெரிய ஆளா வந்துருவான். எப்படி வந்துருவான்? பெரிய ஆளா வந்துருவான். 24 வயசு வரைக்கும் கவனமா இருக்குன்னு சொல்லணும். மூவட்டா எவ்வளவு? 8x3 24. கவனம் அறியாங்கணும். அந்த 3ஆம் பாவம். இவனுக்கு அடுத்து ஒரு இளைய சகோதரர் இருந்துச்சுன்னு வைங்க, அவன் கவனமா இருக்கணுமா வேண்டாமா? கவனமா இருக்கணும். கண்டிப்பாங்க. ஃபியூச்சர்ல வெளியூர் போனா போக சொல்லணும். 8-3 நீங்க நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். இவங்க 8-3 பூரா பாருங்க, அக்கௌண்ட்ஸ் விஷயத்துல பூரா சரி இருக்காது. யாருக்காவது கையெழுத்து போட்டுருவான், அல்லது செக் கொடுத்துட்டு வாங்காம விட்டுருவான். இதுல பாதிப்பு சந்திச்ச உடனே யோகத்தை கொடுக்காம விடாது. 8ஆம் பாவம் 2, 5, 8, 11 பணம் வரும் ஸ்தானம். சரி, 8 கூடவே 4ல இருக்கான், அல்லது 4 கூடவே 8ல இருக்கான்னு வைங்க. இவன் வீடு, மனை, வாகனம் இந்த 4ஆம் பாவகத்துல ஒரு பாதிப்பை சந்திப்பானா மாட்டானா சொல்லுங்க? சந்தீப். ஆனா உயிர் சொத்து இருக்கும், அடுக்குமாடி கட்டிடத்துல குடியிருப்பான், வாகனம், பூமி மனை யோகத்தெல்லாம் கொடுத்தே தீரும். ஒரு தடவை பாதிப்பு இருக்கும். படிக்கிற காலத்துல வண்டியில வாகனத்துல போனா இவன் கவனமா இருக்கணும். படிக்கிற காலத்துல தடை, தாயார் உறவுகள்ல தடை. ஆனா பாருங்க, 4-8 சம்பந்தம் உள்ளவங்க எல்லாம் பாருங்க, நிறைய வண்டி வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு அது இருக்கும். ஐயா கரெக்டா? கரெக்டுங்க ஐயா. 8ஆம் இடம் தேளுங்க ஐயா. தேளு எத்தனை கால் இருக்கு? பல கால் இருக்கு. பல கால் இருக்கு. அப்ப பல கடக்கால் போட்டு கட்டுற கட்டடம், பெரிய வாகனங்கள்லாம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும்.
இந்த 8-4-4-8 பாருங்க, ஊருக்கு அவுட்டர்ல ஒரு இடம் வாங்கி போட்டு ரொம்ப நாள் கழிச்சு பெரிய அளவுல கிடைக்கும். சொந்த இடத்துல புதையல் கிடைக்கும் 8-4. ரொம்ப இதெல்லாம் சந்தோஷம். ஆமா, சொந்த திடீர்னு அப்பார்னு அடிச்சு விட்டுரும். சார் நான் டெய்லி 10 ஜாதகம் 15 ஜாதகம் குறையாம பார்க்கேன். சில நேரம் 20ம் பார்க்கேன். ஒரு 10 வருஷத்துல எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும்ல, எங்க குருநாதர் ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதுதான் இங்க மெயின். கேட்டாங்கய்யா. கரெக்டுங்க ஐயா. நான் வீடியோ பேசுறதெல்லாம் பாத்திருக்கீங்களாங்கய்யா? நான் தினம் பாக்குறேன் ஐயா. நிறைய நிறைய தங்கபாண்டியன் ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது தெரியுமில்ல ஓரளவுக்கு. சார் நீங்க தான் மாசம் மாசம் நம்ம கர்த்தரன் வரீங்களா சார்? அந்த 4-8 இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் வீடு மனை வாகனம். முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாஸ்து குற்றம் இருக்குமா இருக்காதா? 4-8 இருக்குங்க சார். ஐயா இருக்குங்க ஐயா. ஆனா பாருங்க, இவங்களுக்கு இங்க வருங்க 4ஆம் இடம் வாகனம், இங்க 8ஆம் இடம் சம்பந்தப்படும் போது 8 பேர் வர வண்டி வச்சிருப்பான். இனோவால எத்தனை பேர் போலாங்கய்யா? 8 பேர் போலாங்க. டிரைவரோட 8 பேர் வந்துருமா? ஆமாங்க ஐயா. ஆமா, 8 பேர் வர வண்டின்னா சார் கரெக்ட் சார் அப்படிமா. எப்படி பாத்தீங்களா? இல்லைன்னா வண்டி ஸ்கார்பியோ வச்சிருப்பாங்க. தேளுக்கு என்ன பேரு? ஸ்கார்பியோ. எப்படி பாருங்க. இதே 8 கூட 5ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. 8-5 இது எதிர்பாராத தனச்சேர்க்கை கண்டிப்பா கொடுக்கும். குழந்தைகளால ஒரு கவலை, பூர்வீகத்தில் தொல்லை. அந்த 5ஆம் பாவத்துல ஒரு மைனஸ் இருக்கும். புரியுதா? ஆனா என்னைக்கு இவன் ஏமாற்றம் வழக்க சந்திக்கானா அன்னைக்கு பெரிய ஆள் ஆயிரும். இந்த 8ஆம் அதிபதி போய் 5ல இருந்து என்ன செய்யும்னா, நல்லா பாருங்க, 5ஆம் பாவத்தை லேசா ஒரு கசக்கும். 8ஆம் பாவம் டெவலப் ஆயிரும். உட்கார்ந்த இடம் 5. 8 கூட 6ல வேலையை விட்டுருவான். 6 கூட 8ல இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஜாப் விட்டுருவான். விபத்து வழக்கு ஒரு மருத்துவ செலவு வந்துச்சுன்னா தொடர்ந்து மருத்துவனுக்கு மாதிரி வரும். அவ்வளவுதான். 48 வயசுக்கு மேல பாருங்க பெரிய ஆள் ஆயிரும். எத்தனை வயசுக்கு மேல? 48. இப்ப பாருங்க, இந்த 6ஆம் பாவத்துல நிக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியூர் வேலைக்கு போனா நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள விஆர்எஸ் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். நான் 6-8 யார் இருந்தாலும் வேலையை விட்டுறாத, பொறுமையா இருப்பேன். என்ன கரெக்டா இல்லையா? ரொம்ப கரெக்ட். அதே மாதிரி பாருங்க, 8 கூட 7ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. 8ஆம் அதிபதி 7ல திருமணத்தில் ரகசியம். வயசு மூத்த பெண்ணை கட்டுறது, அல்லது கல்யாணம் ஆகி கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது, ஒரு கூட்டாளி நண்பர்களால ஒரு மனக்கவலை, இப்படிங்கிறது அதுல இருக்கும். யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும். கேட்டாங்கய்யா. ஆனா திருமணமான 8 ஆண்டு கழிச்சு அவங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்துரும். எப்படி பாருங்க, 8 கூட போய் 7ல. புரியுதா? 8 கூட 9ல என்னைக்கு இந்த 8 கூட 9ல 9 கூட 8ல 8 கூட 11ல 11 கூட 8ல இவங்க 8ஆம் பாவத்தில் உள்ள மைனஸான விஷயங்களை சந்திச்சு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. எப்படி? 8 கூட 11ல 8 கூட 9ல பாருங்க, இந்த 9 8ஆம் அதிபதி 9ல ஏமாற்றம் வம்பு வழக்கு அவச்சொல்ல சந்திச்சு பெரிய ஆள் ஆயிரும். இந்த 8-9 குபேர யோகம்னு பேரு. சரியாங்கய்யா? அடுத்து 8 கூட 8லே இருக்கான்னு வச்சுக்கோங்க, சரள யோகம், பிரமாதம். 8 கூட 8ல இருந்தா என்னது? சரள யோகம், ரொம்ப பிரமாதமா இருக்கும். யாருக்காவது 8 கூட 8ல இருக்கவங்க பாருங்க சூப்பரா வந்துருவாங்க. சரள யோகம்னு பேரு. ரைட்டா? இது 8 கூட வந்து 10ல இருந்தா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 11க்கும் சொல்லிட்டேன். 8-11 ஏமாற்றம் வம்பு வழக்கை சந்திச்சு பெரிய ஆள் ஆயிரும். ஏன்னா 2, 5, 8, 11 பணவரஸ்தானம். அவன் போய் 11 நிக்கான். கேட்டாங்கய்யா. அப்ப எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அதுவும் ஜோதிடத்துல எங்கய்யா 10லும் 11லும் பாவி இருந்த ஜாதகம் சிறந்த ஜாதகம். யாரு வேணாலும் சரி, 10ல ஒரு பாவி 11ல ஒரு பாவி இருந்துச்சுன்னா தொடர்ந்து 2 பாவி இருக்கு ஜாதகம் எல்லாம் பாருங்க, பின் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க 8 கூட 12ல விபரீத ராஜயோகம், வெளியூர் தொடர்பு. அங்கேயும் பாருங்க ஒரு வழக்குனால விரயம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள்ல சிக்கல் இருக்கும்.
புரியுதா? ஆனா விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா என்ன, யோகம்னா என்ன, ராஜயோகம்னா என்ன, யோகம்னா என்ன? யோகம்ங்கிறது ஆவரேஜா அவனை கூட்டு போய்கிட்டே இருக்கும். ராஜயோகம் அப்படி கிடையாது. டவுன் ஆனவன பட்டுன்னு தூக்கி விடுறது. வாழ்க்கையில எதிர்பாராம நமக்கு இப்படி எல்லாம் என்னத்த வரப்போறோம்னு நினைச்சா டபார்னு தூக்கி விடுறது ராஜயோகம். ஒருத்தன் 20 வருஷம் சம்பாதிக்கிற பணத்தை 5 வருஷத்துக்கு சம்பாதிச்சா ராஜயோகம். ஐயா எப்படி ஐயா? சூப்பர் சூப்பருங்கய்யா. சூப்பருங்க. சூப்பருங்க சூப்பர். இந்த பாவகை இணைப்பை எடுக்கணும். 4 கிரகம் சேர்ந்தாலும் பயப்படாதீங்க. தனித்தனியா எழுதுங்க. 8 3 4 8 3 4 6 சொல்லிக்கிட்டே வரலாம். நீங்க எத்தனை பாவம் இணையட்டும். பாவகம் இணைய இணைய பலன் சொல்ல டப்பு 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 டப்புன்னு இருக்கும். புரியுதாங்கய்யா? திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை சொல்லக்கூடியது 8ஆம் பாவம். எழுதிக்கோங்க. திருமணத்திற்கு பிறகு ஆப்டர் மேரேஜ் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டால் திருமணத்திற்கு அப்புறம் ஒரு விரயங்களையோ ஒரு கஷ்டங்களையோ சந்திச்சு பெரிய ஆளாவார். 8ஆம் பாவம் நல்லா இருந்தா மேரேஜுக்கு அப்புறம் கட கட கடன்னு உயர வந்துருவார். மனைவி வழி ஆதாயம் இருக்கும். 7ஆம் இடத்துக்கு 2. 7ஆம் இடத்துக்கு 2 என்னங்கய்யா? 8ங்கய்யா. 8. பணம், வருமானம் 8. மனைவி வழி வருமானம், மனைவி வழி ஆதாயம் இருக்கும். 8 பலப்பட்டாலும் சரி, 2 பலப்பட்டு 8 குறைஞ்சாலும் 2ஆம் இடம் பாதிச்சாலும் உங்களுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் தரும். மனைவி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம். எவ்வளவுதான். இதுல என்ன சிரமம் இருக்கு? பாவகத்தை இணைக்கணுங்க. நீங்களும் உட்கார்ந்து பாவக்காரத்துவத்தை இணைச்சு இமேஜ் பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்லலாம், எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க நினைக்கிறது எதுவுமே தப்பா நினைக்காதீங்க. நீங்க இந்த விஷயம் வரல நினைக்காதீங்க, இன்னொரு ஆளுக்கு வரும். ஐயா கரெக்டா? சூப்பருங்கய்யா. பாருங்க, இப்ப ஜெயலலிதா அம்மா ஜாதகத்துல 8 கூடையவா 2 இல்ல. 8 கூடையவா 2 இல்ல. தாய் தந்தையை பிரிஞ்சிருந்துச்சு, வெளியூர் வந்துச்சு. செல்வத்துல என்ன குறையா இருந்துச்சு சொல்லுங்க? 8 கூடையவா 2 இருந்தா 8 பார்க்கும்ல. ஆமாங்கய்யா. மிதுன லக்னம். எப்படி? இதே ரஜினிகாந்த் ஜாதகத்துல 8 கூடையவன் 7. திருமணத்துல ஒரு ரகசியம். ஆனா செல்வந்தரா தானே வாழ வச்சது. ஆமாங்கய்யா. இந்த சொல்லப்பட்ட இந்த 8ஆம் பாவ விஷயங்கள் ஒரு பாவகத்தோட இணைக்கும் போது அது என்ன விதமான மைனஸ், என்ன விதமான பிளஸ் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அருமை அருமை அருமை. இப்போ உங்களுடைய டவுட் இருந்தா கேளுங்க. சார் ரவிக்குமார் சார். சொல்லுங்க சார். சார் இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை தான் சார் நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ஏன்னா நான் வந்துட்டு உங்களை மாதிரியே நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் உங்களோட வீடியோ ரொம்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க ஜாதகம் என் ஜாதகம் ஏறத்தாழ மேக்சிமம் ஒன்று தான் சார். அதாவது எனக்கு 5ல் குரு சார், உங்களுக்கு 5ல் குரு, எனக்கு 2ல் செவ்வாய் சார், எனக்கு அதாவது எனக்கு 2ல செவ்வாய். ஆமா சார். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து சனி வந்துட்டு 3ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் இடத்தை பாக்குதுங்க சார். உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கணும். அதனால சார் நீங்க இன்னைக்கு சொன்னது எல்லாமே சார், இப்ப எனக்கு வந்துட்டு செவ்வாய் தசை ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் தான் சார் ஆயிருக்கு 2ல உட்காந்து. எனக்கு லைஃப்ல வந்துட்டு எனக்கு 8ல தான் உட்காந்து சந்திரன் உட்காந்து தசை நடந்ததுனால இது எல்லாமே நடந்துருச்சு சார். அதாவது லைஃப்ல வந்துட்டு 8 கூடிய 2க்கு வந்தா என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துருச்சு சார். இப்ப ஜோதிடத்துல வந்துட்டு 3 மாசம் ஆச்சு சார் ஆஃபீஸ் போட்டு. பட் 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஆஃபீஸ்ன்னு போட்டு இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன் நானு. நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க உங்களோட வீடியோஸ் நிறைய பார்க்கும்போது பாருங்க, உங்களுக்கு சம்முன்னு அடிச்சு தூக்கி விட்டுரும். அதுவும் சுவாதி நட்சத்திரத்திலே உட்கார்ந்து இருக்குங்க சார். இப்ப இந்த இணைக்கிறதுல உங்களுக்கு இப்படி இணைச்சு பலன்னு சொல்லணும் சார். ஒரு இடத்துல வருது வரலங்கிறதெல்லாம் நீங்க ஜோசியத்துல யோசிக்கவே கூடாது. நான் எப்படி வந்தேன், நான் நிறைய பேரை கைது தூக்கி விடணும்னு சொல்ல காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இது வரல அது வரல, அந்த ரூல் தப்புன்னு அது என்னைக்குமே நினைக்கப்படாது. எந்த ரூலும் தப்பு கிடையாது. ஒவ்வொரு ரூலும் கோல்டன் ரூலும் நீங்க நினைங்க, அது பழிக்கும். ஐயா கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார்.
ஒவ்வொரு ரூலும் கோல்டன் ரூல்னா இன்னைக்கு ஒரு ஜாதகத்துலங்கய்யா மிதுன லக்கணம் புதனும் சுக்கிரனும் 8ல. ஐயா மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு புதன் 4 கூடையவன் 5 கூடையவனா இல்லையா? ஆமாங்க சார். 12 கூடையவனும் லக்கணம் 1 4 கூடையவன் புதன், 5 12 கூடையவன் யாரு? சுக்கிரன் 8ல. அந்த அம்மா என்ன கேட்டுச்சுன்னா, அந்த பையனுக்கு 16 வயசு 4 மாசம். சார் என் பையனுக்கு புதன் சுக்கிரன் 8ல இருக்கு. இப்ப நிறைய பேர் ஜோதிடம் ஓரளவுக்கு கத்துக்குறாங்க. புதனும் சுக்கிரனும் 8ல போயிருச்சு சார். ஏக்கா அப்படி இல்ல, 4 5 8 12, 4 5 8 12, 4 தாயார், 5 8 தாயார் குடும்பத்தில் தாயாருக்கு ஒரு கருச்சிதைவு இருக்கும். தாயார் குடும்பத்தில் ஒருவருக்கு புத்திர தாமதம் இருக்கா, தடை இருக்கான்னு. சார் இந்த பையன் தாய்மாம என் தம்பிக்கு 9 வருஷம் கழிச்சு பிறந்துச்சு சார். புரிஞ்சா ஐயா? சூப்பர். கரெக்ட் சார். 4 5 8 ஏக்கா உங்களுக்கு கரைச்சது வச்சா அல்லது சீக்கிரமா 8 மத்தியில பிறந்துருச்சாக்கான்னு. ஏன்னா அந்த பையன் ஜாதகத்துல கும்பத்துல போய் உங்களுக்கு சூரியனும் ராகும், சனியும் கேது வந்து சிம்மத்துல. அப்ப உங்களுக்கு எதுவும் குழந்தை உருவாகி எழுந்துச்சா, சீக்கிரம் பிறந்துச்சா, குறப்பிரசவமான தம்பி 8 மாதத்துல இந்த பையனே 8 மாதத்துல பிறந்தான்னுச்சு. ஏன்னா இந்த கும்பத்துல கிரகம் இருந்து 5 8 தொடர்பு இருந்தால் குறைமாத்த பிரசவம் உண்டு. 5 8 குறைமாத்த பிரசவம். கும்பத்துல கிரகம் இருக்கா பாக்குதான்னு பாத்துக்கோங்க. கும்பம் வந்து இங்குபேட்டர். கும்பம் வந்து என்னது? இங்குபேட்டர். 8 மாதத்துல பிறந்தா இதுல வச்சிருப்பாங்க. இங்க பெற்றலாம் இங்க பெட்டல் வச்சு. எழுதிக்கங்க, கும்பம் வந்து இங்குபேட்டர். சார். மிதுன லக்னத்துக்கு வந்துட்டு புதனும் சுக்கிரனும் சொன்னீங்க இல்லைங்க சார். எங்க அக்காவுக்கு இருக்குங்க சார். அக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுல தான் வளர்ந்தாங்க. எங்க மாமாவுக்கு வந்துட்டு ஒரு மாமாவுக்கு ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பையன் தான் சார். ஒரு மாமாவுக்கு ஒரு பொண்ணு, இன்னொரு மாமாவுக்கு ஒரு பையன் தான் சார். அவ்வளவுதான் சார். நீங்க சொன்னது அப்படியே இருக்குங்க சார். அதான் சொல்றேன், இது 8ஆம் இடம்ங்கிறது உறவுகளை பிரிஞ்சிருக்குங்கய்யா, தனிமையா இருக்குங்கய்யா. ஆனா வறுமையை தருங்கய்யா, அனுபவத்தை கொடுக்குங்கய்யா. ஆனா உங்களை பெரிய அளவுல டாப் லெவல்ல இன்னைக்கு தொழில் பண்றவங்க, டாப் லெவல்ல செல்வம் சேர்த்தவங்க, பெரிய அளவுல சொத்து சேர்த்தவங்களுக்கு எல்லாம் இந்த 8ஆம் பாவத்தோட அந்த இதை சேருங்க. தொழில் 8 10 இருக்கான்னு பாருங்க. ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கான், 8 10 இருக்கான்னு பாருங்க. வாகனம் ரொம்ப வச்சிருக்கான், 8 நாள் இருக்கான்னு பாருங்க. ஏன் எப்படி இப்ப 8ஆம் பாவம் வேணும்னு கேட்பீங்களா இல்லையா? ஏன் சொல்லுங்க சார். 8ஆம் அதிபதி 11ல போயிட்டு நீசமாகறாரு. சார் இங்க நீச்சமெல்லாம் வேற. அதே எனக்கு மாதிரி 12ஆம் கேளுங்க சார், கேட்கிறேன். எனக்கு வந்து 8 கூடவன் 11ல நீசம் தான். எனக்கு மிதுன லக்கணம் சார். ஐயா ஓகே சார். எனக்கு ஆமா 8 ஓகே கூடவன் சார். 11, எனக்கு 11 நீசம். நீசமே சார், நீச்சம்னாலே அதான் சொல்லல, நீச்சம்னா என்ன, டவுன் ஆகி மேல வருவீங்க சார். நீச்ச பங்க ராஜயோகம் சார். எனக்கு 3 கிரகம் நீசம் சார். எனக்கு 3 கிரகம் நீசம். எனக்கு 8 கூடவன் 11ல நீசமா? எங்க அக்கா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது. கணவராலும் பிள்ளைகளாலும் சப்போர்ட் இல்லை. ரைட்டா? அந்த 11 சித்தப்பாவுக்கு 3 புள்ள பிறந்து இறந்துச்சு. 8ஆம் அதிபதி எங்க உட்கார்ந்து இருக்காரு, அங்க புத்திரதோஷம்னு சொல்லுங்க. ஐயா சூப்பரா? சூப்பர் சார். 8ல வந்து இப்ப 12ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 8ல வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு. 12ஆம் அதிபதி 8ல உச்சம் பெற்றிருக்கிறாரு. 12 8 சொல்லுங்க சார். உச்ச நீச்சத்தை பத்தி நீங்க நினைக்காதீங்க சார். அதான் அந்த ஓகேவா? புத்தி வரும்போது கொஞ்சம் ரொம்ப சிரமத்தைப்பட்டேன், அதனால கேட்டதான். சிரமப்படத்தான் சார் யோகத்தையே தரும். நீங்க சிரமப்பட்டுட்டீங்கன்னா அதை அறிய இல்லாம எழுதிடணும். அந்த 8ஆம் பாவம் கேட்கும், என்னப்பா கீழே விழுந்தியா, என்னப்பா ஸ்கின் நடிப்பு சொரிஞ்சியா, ஏமாந்தியா, எல்லாம் கேட்கும். ஐயா அவ்வளவும் செஞ்சுட்டேன்னா டிக் அடிச்சுட்டு அடுத்து அள்ளி கையில கொடுத்துட்டு போயிடும். சார் எனக்கு 8 கூட நீச்சமாகி லக்கணத்தை பார்க்கான், ஏமாற்றம், வம்பு, வழக்கு, ஸ்கின் ப்ராப்ளம், சர்ஜரி, விபத்து எல்லாத்தையும் சந்திச்சுட்ட பிறகு அள்ளி கொடுத்தாதான் 8ஆம் பாவம் தன் காரகத்தில் ஒரு பாதிப்பை தந்து உங்களை பெரிய ஆளாக்கும். எப்படிங்கய்யா? நம்ம ஜாதகத்துல யோகம் வேலை செய்யும் இருக்கணும். நம்ம ஜாதகத்துல யோகம் வேலை செய்யுங்க. நீங்க நான் சொன்னதை உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணுங்க, நடக்கும். என் ஜாதகம் நடக்கலைன்னா காது கேட்கும் அந்த ஜாதகத்துக்கு. என்ன நம்ம நடக்கலைங்க, பேசாம வேலை செய்யாதங்க. புரியுதா? என் ஜாதகம் வேலை செய்தியா, யோக ஜாதகம்னு அந்த காது கேட்கும் கிரகத்துக்கெல்லாம். சொல்லிட்டேன் யோகம்னு வேற சொல்லிட்டேன், எனக்கு 2 யோகத்தை குடப்பா அப்படிம்பா. புரியுதா ஐயா? கண்டிப்பா சார். கண்டிப்பா 8னாவே பயந்துதான் ஓடிட்டு இருந்தோம். இப்ப 8னா இவ்வளவு பலன் இருக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு அப்டேட் சார். சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். 8ல சார் இங்க பாருங்க சார்,
சுபரை விட பாவிகள் யோகம் தரக்கூடியவர் தான். சுபரும் யோகம் தருவாரு, பாவி தர்ற யோகம் கொஞ்சம் வேகமா இருக்கும். சரி, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு யோகம் வந்துடும். நீங்க பாவகங்களை படிச்சு பாரம்பரியத்துல அது ஒரு பெரிய பிளஸ் சார். பாவகங்களை இணைச்சு பலன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரைட்டா இருக்கு தப்பா இருக்குங்கிறதுல நீங்க யோசிக்காதீங்க. எங்க நம்ம அதை சரி பண்ணணுங்கிறத நம்ம அனுபவத்துல பண்ணிக்கலாம். கட்டுறாங்கய்யா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா ஐயா வணக்கம் ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து பிரகாசுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களே 8ஆம் பாவத்தை பத்தி நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா என்னன்னா, இப்போ அது வந்து அந்த திசை வரும்போது தான் அது அந்த பலன் கொடுக்குமா இல்ல? திசை வந்து எப்படின்னாங்க, திசை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்க. 8ஆம் அதிபதி வந்து வரும்பொழுது 8ஆம் இடத்துல 8ஆம் பாவகத்துல யார் இருக்காங்களோ அவங்க முதல் வேலை செய்வாங்க ஐயா. சரி, நல்லா பாத்துங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு, எங்க பாக்காரு, அவர் நட்சத்திரம், இப்படி 3 ரேஞ்சில பார்க்கணும். அது அவங்க எப்படினாலும் கொடுத்துருங்க ஐயா, அவ்வளவுதான். இப்ப என்ன டவுட்னா, இப்ப நான் ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. இப்ப எனக்கு 8ல வந்து செவ்வாய்ங்க ஐயா, நான் மேசராசி 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய்ங்க ஐயா, ஆட்சி பெற்றிருக்காருங்க வக்கரம். ஆனா எனக்கு தசை முடிஞ்சிருச்சுங்க. நீங்க சொன்னது இப்ப நடக்குதுங்க, தலைமறைவாதான் இருக்கிற. இப்போ அதாவதுங்கய்யா, அது இப்ப 8ஆம் அதிபதி உங்களுக்கு எங்க இருக்காரு? அங்கேயே இருக்காருங்க, விருச்சிகத்துல. என்ன லக்கணம்? மேச லக்கணம். மேச லக்கணம். அந்த 8ஆம் அதிபதி விருச்சிகத்துல இருந்து எங்க பாப்பாரு? கும்ப சனி வீட்டை பாப்பாரு, சுக்கிர வீட்டை பாப்பாரு, புதன் வீட்டை பாப்பாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, நான் திசையில செய்வேன் அப்படின்னா சனி திசையில செய்வேன், அப்படின்னா சுக்கிரன்ல செய்வேன் அல்லது புதன்ல செய்வேன். சரிங்கய்யா. கேட்டாங்கய்யா. அதுக்கப்புறம் நின்ற நட்சத்திரத்தையும் பார்க்கணுங்க ஐயா. அது வந்து அனுச நட்சத்திரங்க, அனுச நட்சத்திரம். அதையும் பார்க்க, அதான் சனி பார்த்துருச்சு. இப்படி நீங்க தசாபுத்தியை வந்து 3 ஆங்கிள் எடுக்கணும். சரிங்கய்யா. கூடியாவது வந்து அதை சந்திச்சுட்டு சார், 8ஆம் பாவக விஷயத்தை மட்டும் நீங்க சந்திச்சு அதுல கஷ்டத்தை அனுபவிச்சு முடிச்சிருங்க சார். நீங்க பெரிய ஆள். இப்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், தலைமறைவா இருக்கிறேன். நீங்க பெரிய ஆளு. தொழில் நான் ஒரு நேரம் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில 5 வருஷம் நான் யார்கிட்டயுமே பேசல, செல்ல முறையே கொடுக்கல. நம்ம கஷ்டப்படும் போது யாரும் உதவலைன்னு வருத்தத்துல. ஆமாங்க ஐயா. 5 வருஷமா யாரையுமே நான் டச் பண்ணல, தலைமறைவு தானே அர்த்தம். ஆமாங்க, இப்ப நானே 3 நாளைக்கு ஒரு சாப்பிட்டு இருக்கிறேன், 3 நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டு இருக்கிறேன். அதான் வறுமையை சந்திச்சு பெருமையை தரும். இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு பரிகாரம் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க ஐயா. ஒரு ஆள் மட்டும் கேட்டீங்கன்னா இப்படி எல்லாரும் கேட்டது சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா வேணும் சார். சொல்லுங்க ஐயா. எழுதிக்கங்க. இந்த நாட்டு சக்கரை அவுள், நாட்டு சக்கரை அவுள் 8வது தேதியில பிறந்தவர் யாரு? கிருஷ்ணன் கோயில், கண்ணன் கோயில், கோபாலன், கண்ணன், கிருஷ்ணன், இந்த மாதிரி கோயில், தனிச்ச கோயில் இருந்தா அங்க போய் நாட்டு சக்கரை அவுளையும் வச்சு வழிபட்டு நீங்க வீட்டுல வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. மாசத்துல ஒரு நாளைக்கு செய்யுங்க. எந்த நாள்ல செய்யலாங்க? எந்த நாள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ செய்யுங்க. கோயில் திறக்குங்க போது போங்க. எப்ப போகலாம் கோயிலுக்கு? கோயில் திறந்துருக்கிற போது போங்க. என்னைக்கு போகலாம்? என்னைக்கு உங்களுக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு போங்க. கோயிலே இல்லாத ஊர்ல இருக்கிற சார் அது நான் கட்ட, உங்க வீட்டுல உங்க ஊர்ல கோயில் கட்ட முடியாது இல்ல, அதை நீங்க ரெடி பண்ணிக்கணும். பக்கத்துல ஐயா மாசத்துல அஷ்டமி திதி போறது இல்லைங்கய்யா. சவுதியில இருக்கீங்கன்னா நீங்க ஒரு போட்டோ வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி கும்பிடுங்க ஐயா. மந்திரங்கால் மதிமுக்காலியா, அம்மா அப்பாவை சுத்தி வந்து பழத்தை வாங்கினார்ல விநாயகர், யோசிச்சாரா இல்லையா? ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு கிருஷ்ணா அப்படின்னு அவளும் நாட்டு சக்கரையும் படைங்க. பெரிய பெரிய அளவுல வறுமையிலிருந்து மீண்டவர் யாருன்னா குசேலர். அவர் கண்ணனுக்கு என்ன கொண்டு வந்து கொடுத்தாரு? கண்ணனுக்கு என்ன கொடுத்து இது பண்ணாருங்க. எப்படிங்க ஐயா லாஜிக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க ஐயா. ஐயா அப்ப அஷ்டமி திதியிலேயே போலாமாங்க ஐயா கிருஷ்ணர் கோயிலுக்கு? அது என்னைக்குனாலும் போங்க ஐயா, எனக்கு தெரியாதுங்க ஐயா. கோயில் திறந்ததுக்கு போங்க ஐயா. என்னைக்கு உங்களுக்கு லீவ் இருக்கோ போங்க ஐயா. என்னைக்கு அவள் வாங்க காசு இருக்கோ அன்னைக்கு வாங்கிட்டு போங்க. காசு இல்லைன்னா அவள் வாங்குறதுக்கு ஒரு லோன் போட்டுக்கோங்க ஐயா. நான் அஷ்டமத்திலே தான் பிறந்தேங்க ஐயா. அதுல இப்ப கூடலகர் பெருமாள் கோயில்ல ரெகுலரா அவளும் நாட்டு சக்கரை கொடுத்து வாங்கிக்குவாங்க ஐயா. ஒவ்வொரு யாருக்கு வேணாலும் சொல்லுங்க. கிருஷ்ணர் மாயாஜால கடவுளாங்க ஐயா. ஆமாங்க ஐயா.
கிருஷ்ணர் பல மாயாஜாலம் அவதாரம் உங்க எடுத்தவர். உங்க உங்க வாழ்க்கையும் மாயாஜாலம் போல மாறுங்க ஐயா. அடுத்து கீழே இன்னொன்னு எழுதிக்கங்க. 8 கூடையவன் திசை, 8 இருக்கும் கிரகத்தின் திசை. 8 கூடையவன் திசை, 8 இருக்கும் கிரகத்தின் திசை. யாராவது 8ல கிரகம் நிக்கி, அப்புறம் 8 கூடையவன் நட்சத்திரத்தில் இருக்கும் திசை. இது மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா குபேரன் எந்திரம்னு யூடியூப்ல அடிங்க. அதை டவுன்லோடு பண்ணி அல்லனா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க பாக்கெட்ல வச்சு. நன்றிங்க ஐயா. ஐயா 8 கூடையவன் திசை, 8 கூடையவன் ஜாரம் பட்டுறது, 8 கூடையவன் பார்த்தவன், இந்த 8ஆம் பாவம் எங்கிட்டாவது தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னா குபேரன் எந்திரம்னு அடிங்க. கேட்டாங்க ஐயா. இல்லைன்னா 72ன்னு ஒரு நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. 72. அந்த குபேரன் எந்திரத்துல பாத்தீங்களாங்க ஐயா, 72 தான். எங்கிட்டு கூட்டினாலும் 72 வரும். ஆமாங்க ஐயா. பௌர்ணமி நாள் அதுமா ஜோப்ல குபேரனே கொண்டு வந்துட்டீங்க ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, 8ஆம் பாவம் உங்களை பாதிக்காம இருக்குன்னாங்க ஐயா, தனக்கு கீழ்நிலையில உள்ளவங்களை கேலி செய்யக்கூடாதுங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா அம்மா மியூட்ல போடுங்க, மியூட்ல போடுங்க, இல்லைன்னா கட் பண்ணி விட்டுருங்க. என்னைக்குமே டிஸ்டர்ப்னா கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா பாருங்க ஐயா. ஐயா நல்லா கவனிச்சுக்கோங்க. 8ஆம் பாவம் உங்களை பாதிக்காம இருக்குன்னா நான் ஒண்ணு சொல்றேன். தனக்கு கீழ்நிலை வறுமையில் இருப்பவனை, உடல் ஊனம் பெற்றவனை, திறமை குறைஞ்சவனை கேலி பண்ணக்கூடாதுயா. பிறரை வந்து மனம் புண்படி நடக்காம இருந்தா 8ஆம் பாவம் உங்களை ஒண்ணுமே செய்யாது ஐயா. இப்படி நீங்க பாருங்க, யாராவது நான்லாம் வளர்ந்து வர்ற ஜோசியரை நான் ரொம்ப வளர்த்து விடுவேன். ஆர்வம்னா அவங்கள நான் தூண்டுவேன். வாங்க வளர்ந்து எல்லாரும் வாங்க. 8ஆம் அதிபதி உங்களை பாதிக்காம இருக்கணும். 8ஆம் பாவத்துடைய நல்ல விஷயம் கிடைக்கணும். பாதிப்புல நம்ம தப்பிக்கணும். 8ஆம் அதிபதியோட வறுமையை பிரச்சனைகளை சமாளிக்கணும்னா தனக்கு கீழே யாராவது உள்ளவங்க, ஒரு குழந்தை இல்லாதவங்களை கேலி பண்றதோ, உடல் பங்கமானவங்களை கேலி பண்றதோ, ஒரு ஏதோ ஒரு வகையில அவங்களை நம்ம வந்து மற்றவங்களை தரம் தாழ்த்தி நினைக்கவே கூடாது. மற்றவர்களை உயர்வா நினைச்சீங்கன்னா நல்லது. கரெக்டா? அந்த கட் பண்ணி விட்டுருங்க. டக்குன்னு கட் பண்ணிட்டேன்னா அடுத்து அவங்க கரெக்டா இருப்பாங்க. ஐயா கரெக்டா? ஐயா 8 கூடையவன் திசை, 8 கூடையவன் சாரம் பெற்றவன் திசை, 8ஆம் பாவத்தை பார்த்தவனுடைய திசை. ஆமா, 8 சம்பந்தப்பட்ட என்ன நீங்க நீங்க டவுட் கேட்க கூடாது இவ்வளவு சொல்றேன். இதுல அவுல் சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ஐயா கரெக்டா? அருமையான பரிகாரம் சார், அருமையான பரிகாரம். அனாதை இல்லம் முதியோர் இல்லங்களுக்கு உதவி செஞ்சாலும் 8ஆம் பாவம் உங்களை பாதிக்காது. அதாவது பாதிப்பு இருக்குங்க, பெரிய அளவுல இருக்க ஒரு சமாளிப்பு. அனாதை இல்லம் முதியோர் இல்லங்களுக்கு உதவுதல். சார் ஒரே நிமிஷம் சார், இந்த சிவாஜி சார் உங்களோட மைக்க கொஞ்சம் மீட் போடுங்க. இல்ல கட் பண்ணி விட்டுருக்கேன். காத்தமுத்தையா அவரை வந்து மீட் போடுங்க ஐயா. அதுக்கு தாங்க ஐயா கோபோஸ்ட் கொடுத்திருந்தேன் நானு. ஒரு ஆள் வந்து ராஜு சாருக்கு சார், மணிமேல ஸ்ரீனிவாசன் சார், எல்லாருமே கொஞ்சம் மீட் போடுங்க சார். இங்க இருந்து தனியா ரூம்ல இருக்கேன், மியூட் போட்டிருக்கேன். ஏன்னா டிஸ்டர்ப் இல்லாம இருந்தா உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். இது மட்டும் தாங்கய்யா, வேற ஒண்ணும் நீங்க எந்த அச்சமும் படாதீங்க. 8ஆம் அதிபதி திசையில மௌன விரதம் இருக்கலாங்க ஐயா. காலபுருஷ தத்துவத்துல 8ஆம் இடம் மௌன ராசியா ஐயா? ஆமாங்கய்யா. மௌன விரதம் இருக்கலாம். ஓகே, இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் இன்னைக்கு பரணி பாரதி சார் போன வாரமும் எனக்காக கொஞ்சம் வெயிட்டிங்கு. இன்னைக்கு இதுக்கு மேல தள்ளினோம்னா நம்மகிட்ட பேச மாட்டாரு. அவர் ஒரு பெரிய வாஸ்து வல்லுநர். அவர்கிட்ட இப்ப நமக்கு போன் போட்டு எடுக்கிறதே பெருசு. சரி, நம்ம இன்னைக்காவது எப்படின்னு சொல்லிடுவோம்ட்டு இப்படி வண்டிக்குள்ள உட்காந்து இன்னைக்கு ஒரு உரை நடத்தியிருக்கேன். இது உங்களுக்கு விருப்பமா இருக்கு, இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னா மேலும் பாவக இணைப்பு பற்றி
இன்னும் ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு நான் வரேன். உங்க விரும்பினா அவர்கிட்ட சொல்லுங்க. பிடிக்கலன்னா ஐயா இந்த ஆள் ஐயா வேண்டாம். அவசியம் வாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கண்டிப்பா வரணும். ஐயா பிடிக்காமையெல்லாம் போறது இல்லைங்க ஐயா. அருமையான ஒரு நீட்டான ஒரு நல்ல நிகழ்ச்சிங்க ஐயா. இந்த ஒரு அற்புதமான நீங்க உங்களுடைய ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல கூட வந்து நீங்க காருக்குள்ள உட்கார்ந்து இந்த ஒரு மணி நேரம் ஒரு நல்ல நிகழ்வை கொடுத்துருக்கிறீங்க. ஜோதிடத்திற்கும் மற்ற ஜோதிடர்களுக்கும் வளரணும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா வந்து மாணவர்களோடு சரவணபவதி அறிவாலயத்துடைய மாணவர்கள், நிர்வாகிகள், மற்ற எல்லாத்து சார்பாகவுமே நம்ம பரணி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனல் சார்பாகவும் நான் உங்களுக்கு மனமார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, அதே மாதிரி உங்களுக்கு காரகத்துவங்களை ஞாபகம் வச்சுக்கிறது, காரகத்துவங்களை எப்படி நினைவுல வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு எது விருப்பம் இருந்தாலும் சொல்லுங்க. என்ன மாதிரி வேணும், நான் மாசத்துல ஒரு நாளோ அல்லது 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ வந்து உங்களுக்கு அதுக்கு விளக்கம் தாரேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தாரேன். என் குருநாதர் ஆசீர்வாதம். ஓகே, வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. சார் கண்டிப்பா எனக்கு வேணும் சார், கண்டிப்பா வேணும். நீங்க அடிக்கடி வரணும். ரொம்ப லாங் பீரியட் கொடுக்காம அடிக்கடி வாங்க. நான் உங்களை ஐயா நாள்ல உட்காந்து எட்டை பத்தி பேசி எங்களுக்கு 9 ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். வணக்கங்க. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றி.